மக்களின் துயரம் குறித்து கவலைப்படாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கல்யாண நாளை கொண்டாடி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக அரசு நிறுத்திய அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டுவரப்படும் என உறுதியளித்துள்ளார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஒரு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா? அதை பத்தி கவலையே இல்லை. நல்லா ஜாலியா நேற்று தினம் கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன், திருமண நாளை அழகா கொண்டாடிட்டு இருக்காரு. நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல, அதே நேரத்தில் மக்களை பார்க்கணும்ல. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும், குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை பரப்பிட்டு வரார்.